ஹாய் கார்டனில் பாருங்கள், பச்சை வெண்டை, ரெட் வெண்டை, நாட்டு வெண்டை 3 இருந்துச்சுங்க. அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் நிறைய வெண்டைகள் வந்துகிட்டே தான் இருக்குங்க. டெய்லி அறுவடை பண்ணலன்னா முத்திடும். அப்புறம் கோவக்காய்லாம் கொஞ்சம் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது கோவக்காவுமே பார்த்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா உள்ளே லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா புளிப்பு தன்மை கொடுக்கும் சமைக்கிறப்போ. அதனால் பிஞ்சிலே அறுவடை பண்ணி சமைக்கிறது தான் சூப்பராக இருக்குங்க. 2 நாளுக்கு சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம். இப்போ காய் குறைவாக தான் இருக்குது. சமையலுக்கு தேவையான பச்சை மிளகாலாம் இருக்குங்க, அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாம். புளிச்சக்கீரை பாருங்களேன், மரம் போல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஒரு நாள் எடுத்து செய்யணுங்க. அப்புறம் மிளகாலாம் இருக்குங்க, ஊதா மிளகா, காந்தாரி மிளகா, நீட்ட பச்சை மிளகா. இது வந்து ஊசி காந்தாரிங்க, செம்ம காட்டமாக இருக்கும். கொத்தமல்லி எப்போயோ விதைச்சி இப்போ முளைச்சிருக்காங்க. பொல்லங்காய்க்கு எல்லாத்தையும் கவர் கட்டி தான் வச்சுருக்கேன். மாடி ஃபுல்லாக கவராக தாங்க இருக்குது. இந்த வாட்டி பொல்லங்காய் நமக்கு நிறையா வந்திருக்குங்க. இது வந்து ஊட்டி பொன்னாங்கண்ணி, அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். பொல்லங்காய் இது ஒரு 4-5 பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. நிறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி தாங்க சாப்பிடுவேன். இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா அழகான